இவங்க பல கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து கவர்மெண்ட் டெண்டர் எடுத்திருக்காங்க. எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. நிறைய பேர் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன ஆதாரம்? வாக்குமூலம்? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். வீணா பழி போடுறீங்க. எந்த ஆதாரமும் கையில இல்லாம நிறுத்துங்கம்மா. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. ஏமா வாமா. மேடம் ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. மாமா வாமா சொல்றல. மாமா என்ன பேசிக்கிட்டு சொல்றது கேளுங்க. ஓகே சார். டேய் அவனை கேளுடா. நிறுத்துங்க மேடம். இந்த டூப்ளிகேட்க்கு என்ன வேலைங்க? மேடம், அவங்களை அரெஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க எந்த தப்பும் பண்ணல. என்ன சொல்றீங்க? முதல்ல நீங்க யாரு? மேடம், நான் எங்க ஆபீஸ் ஸ்டாஃப், சீனியர் மேனேஜர். என் பேரு கஜேந்திரன். இந்த கம்பெனிக்காக நான் லஞ்சம் கொடுத்துதான் அந்த டெண்டரை எடுத்தேன். ஆனா அந்த விஷயம் இதுவரைக்கும் இவங்களுக்கு தெரியாது. ஆமா மேடம், லஞ்சம் கொடுத்ததுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுக்கு நான் தான் காரணம். நான் மட்டும்தான் காரணம். ஐயோ, மேடம், நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. மத்ததெல்லாம் நான் கோர்ட்ல வந்து பேசிக்கிறேன். இப்படி சொல்லி யாராவது உங்களை மிரட்டினாங்களா? இல்ல வேற ஏதாவது ஆதாயத்துக்காக நீங்க தப்பு செஞ்சதா பொறுப்பேற்றுக்கிட்டு அரெஸ்ட் ஆகுறீங்களா? எதுவா இருந்தாலும் உண்மை சொல்லிடுங்க. இல்லைன்னா பின்னாடி பெரிய சிக்கல்ல மாட்டுவீங்க. நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே சார். அவங்கள விட்டுட்டு என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. பின்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சார். கான்ஸ்டபிள், இவரை அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏத்துங்க. வண்டியில ஏத்துங்க. இந்த வேலை என் பேர் எதுவும் சொல்ல மாட்டானே. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறம் நீங்க கூட்டிட்டு போங்க. ஐஸ்வர்யம்மா, நீங்களும் என் கூட வாங்க. ஐஸ்வர்யம்மா, உங்ககிட்ட தான் சொல்றேன். என் கூட வாங்க. வாங்க வாங்க சார். என்ன விசாரிக்க போறா? பாப்போம். தனியா விடக்கூடாது. பாத்தீங்களா ஐஸ்வர்யம்மா, இதுதான் அவரோட பெரிய மனசு. இப்ப அம்மாவோட மரியாதைக்கும் அம்மாவோட கௌரவத்துக்கும் கேடு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக செய்யாத தப்புக்கு பொறுப்பேத்துக்கிட்டு இப்ப ஜெயிலுக்கு போறாங்கிறாரு. இவர மாதிரி ஒரு தொழிலாளி கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும்.
பெரிய மனுஷன்னு கூட பார்க்காம இவரை போய் கை நீட்டி அடிச்சிட்டீங்களே, எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? அதனால இப்ப நீங்க இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு? அதுவும் இவன் கிட்ட? அதெல்லாம் வேண்டாம் மேடம். மேடத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது மேடம். வேண்டாம் மேடம், விடுங்க, நான் கிளம்புறேன். இருங்க கஜேந்திரன் சார், நீங்க பெரிய ஆள் தான் கஜேந்திரன் சார். இவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ஐஸ்வர்யா அம்மா, கேளுங்க. நிறுத்து. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல நீ? என்ன வேணா நடந்திருக்கட்டும், அதுக்காக ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட முதலாளி அம்மா தன்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்காரன் கிட்ட மன்னிப்பு கேக்குறதா? ஐசு, நீ மன்னிப்பெல்லாம் ஒண்ணு கேட்க வேணாம். இத பாருங்க ஐஸ்வர்யாமா, நீங்க லஞ்சம் வாங்கி காரியத்தை சாதிச்சது பெரிய தப்புனா, அதை விட பெரிய தப்பு இப்ப இவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம இருக்கத்தான். இப்ப லா பாயிண்ட் எல்லாம் பேசுவா போல இருக்கு. தயவு செஞ்சு நீங்க மன்னிப்பு கேளுங்க இவர்கிட்ட. விட மாட்டா போல இருக்கே. இல்லனா இங்க எல்லார்கிட்டயும் நான் எல்லா உண்மையை சொல்லிடுவேன். உண்மையை சொல்வியா? மனசுல என்ன எடுத்து விட்டு போறா? ஐசு, காசா பணமா? வாயில கேக்குற மன்னிப்பு தானே, போனா போய் தொலையட்டும். கேட்டு அப்புறம் என் பேர் வந்துட போகுது. கேளு ஐசு, வேலை இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு விஷயம் கேளு. ஐஸ்வர்யா அம்மா சீக்கிரமா. என்ன மன்னிச்சிருங்க கஜேந்திரன். சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களை சீக்கிரமா ஜாமீன்ல எடுத்துடுறோம். சரி, நான் வரேன் மேடம். நான் வரேங்க சார். கஜேந்திரன், ஐசு வா, நேரம் கிடைக்கும் போது இவ்வளவு வச்சு செய்யலாம்னு சொல்லியிருக்கேன்ல, பார்த்துக்கலாம். வா சார், போலாம் சார். வாங்க. ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? அதான் எல்லாம் முடிச்சு போச்சே, உட்காருங்க. சொல்றேன்ல, உட்காருங்க எல்லாரும். அது வேற ஒண்ணும் இல்ல, கஜேந்திரன் எங்களுக்கே தெரியாம இவ்ளோ பெரிய காரியம் பண்ணத எங்களால ஜீர்ணிக்கவே முடியல. அதான் பார்வதியும் ஐஸ்வர்யாவும் அவரை பிடிச்சு வாங்குன்னு வாங்கிட்டாங்க. என் பங்குக்கு நானும் போய் 2 வாங்கினேன். அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் சுமூகமா முடிஞ்சது. நீ ஏன் நிக்கிற பாரு, உன் கையில தான் பரிசு வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போ போய் கொடு. அட நீ போ ஐசு, போ போய் கொடு, போ போ. போ.
இத வாங்க எனக்கு இஷ்டம் இல்ல. வரமா? வேண்டாம் மேடம். இல்ல வேணாம். அண்ணே ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. வாங்கண்ணே. ஏண்ணே gift வாங்க இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்க? ஆமாமா, எங்களுக்கு இஷ்டம் இல்லம்மா. நீங்க கொடுத்தா நாங்க தாராளமா வாங்கிக்கிறோமா? ஆமாமா. என்னண்ணே இதெல்லாம்? பார்வதி, நீயே எல்லாருக்கும் gift கொடு. இல்ல பரவாயில்ல ஐஸ்வர்யா அம்மா, நீங்களே கொடுங்க. அம்மா உங்களை தானே கொடுக்க சொன்னாங்க. ஆமா, ஆனா நான் இப்ப சொல்றேன், நீயே gift கொடு. ஐஸ்வர்யா, என்ன ஐஸ்வர்யா இப்படி பண்ணிட்ட? எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன். கடைசியில அவ கையால எல்லா கிஃப்டையும் கொடுக்க சொல்லிட்டு வந்திருக்க. இப்படியா பண்றது? பார்வதி திட்டம் போட்டு என் கழுத்தை அறுத்துட்டா ஆண்டி. மீடியா நியூஸ்ல இருந்து என்ன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நேத்து என்கிட்ட சொன்னவ இன்னைக்கு டைம் பார்த்து போலீஸ வர வச்சுட்டா. கஜேந்திரனை வர வச்சது, ஒர்க்கர்ஸ தூண்டி விட்டது எல்லாமே அவதான். அவளுக்கு நான் சரியான பதிலடி தராம விட மாட்டேன். அவளை வர்ற கோவத்துக்கு. ஐசு, கொஞ்சம் பொறுமையா இரு ஐசு. ஐயோ, என்ன பண்ற நீ? இவர மாதிரி ஒரு தொழிலாளி கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். பெரிய மனுஷன்னு கூட பார்க்காம இவரை போய் கை நீட்டி அடிச்சிட்டீங்களே, எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? அதனால இப்ப நீங்க இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிச்சிருங்க கஜேந்திரன். ஆக்சுவலா நேத்து உன்னை தாண்டி அரெஸ்ட் பண்ணிருக்கணும். இப்படி ஜாலியா உலாத்திட்டு இருக்க பாத்தியா? அதெல்லாம் யாருனால நினைச்சிட்டு இருக்க? கஜேந்திரன் சாரு உனக்கு போட்ட பிச்சை. உன் மேல இருக்கிற விசுவாசத்தினாலதான் கஜேந்திரன் சார் ஜெயிலுக்கு போயிருக்காருன்னு நினைச்சுக்காத. என் அம்மா மேல இருக்கிற விசுவாசம், பார்வதி அணி மேல இருக்கிற விசுவாசம், அதெல்லாம் தாண்டி இந்த குடும்பத்து மேல இருக்கிற விசுவாசம். அதுக்காக தான் நீ செஞ்ச குற்றத்துக்காக தான் செஞ்சதா ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஏய், இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இனிமேவாது அடங்கி உடங்கி அமைதியா இருக்க பாரு.
அதை விட்டுட்டு இந்த சொடக்கு போடுறது இனிமேல் எல்லாமே நான் தான் நினைச்சிட்டு இருந்த. அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் பார்வதி அண்ணிய ஜெயிச்சு காட்டாம விட மாட்டேன்னு உன் குறுக்கு புத்திய வச்சுக்கிட்டு ஏதாவது தப்பு கிப்பு பண்ணன்னு வச்சுக்கைய, அது உனக்கு நீயே குழி தோண்டிக்கிற கதையா போயிடும். இங்க பாரு, யாரும் உன்னை காப்பாத்த வரமாட்டாங்க. பார்வதி அண்ணி உன்னை காப்பாத்த நினைச்சாலும் நான் விட மாட்டேன்டி. ஐசு ஐசு என்னாச்சு? என்ன சொல்லிட்டு போறான் உன் புருஷன்? அண்ணி அண்ணின்னு பார்வதியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கான். நான் ஜெயிலுக்கு போலன்னு ரொம்ப கவலைப்படுறான். ஐஸ்வர்யாமா, மம்மி, அம்மா வந்துச்சா? ஐஷுமா எப்படிடா இருக்க? எப்படி இருக்கிறது? நீங்க பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டீங்க. நீங்க இங்க இல்லாத கேப்ல அவளுக்கு என்னென்னமோ நடந்து போச்சு. ஐயோ, கொஞ்சம் மிஸ் இருந்தாலும் நீங்க உங்க பொண்ணு ஜெயில தான் வந்து பாத்துக்கணும். ஐயோ, என்னாச்சு ஐஷு? என்ன ஆச்சு? வேற யாரு? எல்லாம் அந்த பார்வதி தான் கங்கா. காத்துக்கிட்டே இருந்தா சமயம் பத்தி இவள நல்லா பழி வாங்கிட்டா. என்னடி, என்ன நடந்துச்சு? இதெல்லாம் கூட பரவாயில்ல கங்கா. இதுல ஹைலைட்டே உங்க மருமக அருண் தான். கட்டின பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கே, அவன் என்ன பண்ணணும்? பதறி அடிச்சு ஓடி வந்து இவ பக்கம் தானே நின்னு இருக்கணும். ஆனா அவன் என்னடான்னா, அண்ணிய எப்படியாவது அரசால வைக்கணும், அரியணை ஏத்திய பாக்கணுங்கிற மாதிரி அண்ணி அண்ணி அண்ணின்னு பார்வதி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இப்ப கூட வந்து ஐஸ்வர்யாவை நல்லா திட்டிட்டு தான் போயிட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு விசாரிங்க. நீ விடு ஐஷு, மம்மி வந்துட்டல்ல, இனிமே எதுவும் நடக்காது. ஒரு வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரி அவ ஜமீன் பரம்பரை வாரிச ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறாளா? அத பாத்துட்டு நான் சும்மா இருப்பேனா? நேர கொடுமை. நீயே கடன்காரனுக்கு பயந்து இங்க வந்து உட்கார்ந்திருக்க. நீ ஜமீன் பரம்பரை. என்ன வனஜா சொல்றீங்க? நான் சும்மாவே இருக்கணும்? இருக்கக்கூடாது. சும்மாவே இருக்கக்கூடாது. ரெண்டுல ஒண்ணு பாக்கணும். அப்பதான் அந்த பார்வதிக்கு புத்தி வரும். அவளுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணும். இருக்கு அவளுக்கு. ஆமா மம்மி, நம்ம கொடுக்கிற பதிலடிய சாகுற வரைக்கும் அந்த பார்வதி மறக்க கூடாது. நீ கவலைப்படாதடா, மம்மி அதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டேன். என்ன பிளான் மம்மி? நேத்து உனக்கு வந்த நிலைமை நாளைக்கு அந்த பார்வதிக்கு வரணும்.
நீ ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிட்ட. ஆனா அவ தப்பிக்க கூடாது. அது அப்படி போடு பிளான. அவளை எப்படி மம்மி ஜெயிலுக்கு அனுப்புறது? ஐடி ரெய்ட், வருமான வரி சோதனை. ஐடி ரெய்ட் நடந்தா ஜெயிலுக்கு போய் தானே ஆகணும். பல்கா ஒரு அமௌண்ட பார்வதி ரூம்ல வச்சிடலாம். கொண்டு போய் வச்சுட்டு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்ல கணக்கு காட்டாத பணம் பல கோடி ரூபாய் லிக்விட் கேஷா இருக்குன்னு சொல்லிடலாம். இது நல்லா இருக்கு. டெண்டர் விஷயத்துல இப்பதான் பிரச்சனை நடந்தது. இப்ப மறுபடியும் இப்படி பண்ணா அதுக்கப்புறம் பார்வதி ஜெயிலுக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாதே. ஓ இப்படி வராங்களா? சூப்பர் கங்கா, நல்ல ஐடியா தான். பணத்துக்கும் பிரச்சனை இல்ல. இந்த டெண்டருக்கு கொடுக்கறதுக்காக எடுத்த பணத்துல மிச்சம் 50 கோடி ரூபாய் என்கிட்ட லம்பா இருக்கு. அந்த பணத்தையே எடுத்து கொண்டு போய் வச்சிடலாம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. இவளுக்கு என்ன இப்ப யோசிச்சுட்டு இருக்கா? இல்ல மம்மி, இதுல ரிஸ்க் அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. வேற ஏதாவது பிளான் யோசிச்சா என்ன? அது இல்லடி. ஐசு, என்ன இது? ரிஸ்க் எடுக்க பயந்தா ரஸ்க் எப்படி சாப்பிட முடியும்? பெரியவங்களே சொல்லிருக்காங்கல்ல, நமக்கெல்லாம் பயமே வரக்கூடாது ஐசு. நீ இப்படி எடுத்ததுக்கெல்லாம் பயந்தீனா நீ எப்படி அடுத்த அகிலாண்டேஸ்வரி ஆக முடியும்? சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு. ஆமா, இங்க பாரு, நேத்து உனக்கு வந்த நிலைமை நாளைக்கு பார்வதிக்கு வரணும். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். கரெக்ட். அவளுக்கு மட்டும் இல்ல, அவ என்னமோ பெரிய நல்லவன் நினைச்சுக்கிட்டு அவ பின்னாடியே அண்ணி சுத்திட்டு இருக்கானே உன் புருஷன், அவனுக்கும் புத்தி வரும். சரியா சொன்னீங்க வனஜா. அப்புறம் என்ன, நாம ஆக வேண்டிய காரியத்தை பாப்போம். அவளை விடுங்க.